ஹலோ குட்டீஸ் சுட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு பைபிள் வாசிச்சிங்களா? ப்ரே பண்ணீங்களா? நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். அடடா, இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகா எறும்பு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று லைனாக போயிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த எறும்பை பார்த்ததும் ஏசப்பா இந்த எறும்பை எக்ஸாம்பிளாக வச்சு சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அது என்ன நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஏசப்பா நீதிமொழிகள் 6வது அதிகாரத்தில் வசனம் 6 முதல் 9 வரைக்கும் சோம்பேறியா இருக்கவங்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க எல்லாரும் எறும்பு கிட்ட போய் கத்துக்கோங்க. அந்த எறும்பு குளிர்காலத்துல தனக்கு தேவைப்படுற உணவை என்ன பண்ணுமா? வெயில் காலத்திலேயே சேமிச்சு வச்சிருமா. அதுதான் ஏசப்பா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு நான் ஒரு குட்டி கதை சொல்லட்டுமா? ஒரு ஸ்கூல்ல ஜான் அப்புறம் டிம் அப்படின்னு சொல்லி 2 அண்ணா இருந்தாங்களாம். இதுல ஜான் அண்ணா டெய்லி ப்ரே பண்ணுவாங்களாம். அவங்களோட ஹோம்ஒர்க் எல்லாம் டெய்லி முடிச்சிடுவாங்களாம், டெய்லி படிப்பாங்களாம். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க விளையாடுறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிம் அண்ணா இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டெய்லி படிக்க மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு படிச்சுக்கலாம், இல்லை இது அப்புறமா படிச்சுக்கலாம், இதை அப்புறமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லேசியாகவே இருந்தாங்களாம். ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா, அவங்க ஸ்கூலில் அவங்க டீச்சர் திடீர்னு சர்ப்ரைஸாக ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்களாம். நம்ம ஜான் டெய்லி படித்ததுனால அவங்களுக்கு அந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா. அவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ரொம்ப ஜாலியாக அந்த எக்ஸாமை அட்டன் பண்ணாங்க. ஆனால் டிம் அண்ணாக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலையாம். ஐயோ, நான் இன்னைக்கு படிக்கவே இல்லை, ஆனால் இந்த மிஸ்ஸு திடீர்னு இப்படி டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அப்போதான் டிம் அண்ணாக்கு தோணுச்சா, நம்மளும் டெய்லி படிச்சிருந்தா, டெய்லி கொடுக்குற ஹோம்ஒர்க்ஸ் பண்ணியிருந்தா நம்ம இப்போ இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாமே அப்படின்னு தோணுச்சா. இதை தான் ஏசப்பா அந்த நீதிமொழிகளில் சொல்லியிருக்காங்க. அந்த நீதிமொழியில் இருக்கிற வசனம் கற்றுக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கற்றுக்கலாமா? அது நீதிமொழிகளில் 6வது அதிகாரத்தில் வசனம் 6 முதல் 8 வரை நம்ம சொல்லலாமா? சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். திரும்ப ஒரு தடவை சொல்லலாமா? சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வழிகளை பார்த்து ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 8. சூப்பர் குட்டீஸ், நீங்க சூப்பரா வசனம் சொன்னீங்க. நீங்க எறும்ப மாதிரி இருக்கணும், சரியா? நம்ம சேனல்ல சங்கீதம் 23வது அதிகாரத்தை அழகா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரியோட அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காம அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனல்ல குட்டீஸ்க்கு ஏத்த மாதிரி நிறைய பைபிள் பேஸ் பண்ண சாங்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் டெய்லி இந்த மாதிரி சூப்பரான வசனம் கற்றுக்கணும், ஜாலியான பாட்டெல்லாம் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.